அமீரின் கல்யாணம் செல்லுபடியாகாத உருகி உருகி காதலித்த பாவனி அமீர். இந்த பிரபலம் இப்பம் சொல்வதென்ன? விஜய் டிவி அமீர் பாவனி திருமணம் நடந்துள்ளது. பிக் பாஸ் வீட்டிற்குள்ளேயே அமீர் மற்றும் பாவனிக்கு நெருங்கிய உறவாக இருந்தவர் பிரியங்கா. இப்போது இவர்களுடைய திருமணத்தையும் பிரியங்கா தான் முன்னின்று நடத்தி வைத்திருக்கிறார். இது தொடர்பான போட்டோக்கள் இணையத்தில் வைரலாகி கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் மூத்த பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன் அமீர் பாவனி காதல் குறித்து பல்வேறு தகவல்களை கூறியிருக்கிறார். பாவனி ஏற்கனவே திருமணமாகி கணவரை இழந்தவர். கன்னடத்தில் டிவி சீரியலில் ஆரம்பத்தில் நடித்துக் கொண்டிருந்தார் பாவனி. அப்போது பிரதீப் குமார் என்ற நடிகரை காதலித்தார். இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். சந்தோஷமாகவே வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. எந்த கிசுகிசுக்களும் எந்த கருத்து வேறுபாடும் இருவருக்குள்ளும் இருந்ததே இல்லை. திடீரென ஒரு நாள் தன்னுடைய அறையில் மர்மமான முறையில் பாவனியின் கணவர் இறந்து கிடந்தார். பக்கத்து ரூமிலேயே பாவனி தங்கி இருந்தார். இதையடுத்து பிரதீப் குமார் எதற்காக தனியாக ரூமில் தற்கொலை செய்து கொண்டார்? அப்போது பாவனி வேறு யாருடனாவது ரூமில் தங்கி இருந்தாங்களா என்றெல்லாம் அப்போது கன்னட பத்திரிகைகளில் செய்திகள் வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தன. ஆனால் பாவனி மிகவும் நல்ல பெண், கிறிஸ்தவ பெண், உண்மையான பெண் என்பதால் பாவனி மீது எந்த புகாரும் குற்றச்சாட்டும் யாருமே தரவில்லை. கணவரின் இழப்பிலிருந்து மெல்ல மெல்ல விடுபட்டு தமிழ் சீரியல்களில் பாவனி கவனம் செலுத்தினார். பாவனியின் தோற்றம் அனைவருக்குமே பிடிக்கும், அனைவரையும் வசப்படுத்தும் தோற்றத்தை கொண்டவர். அப்போது விஜய் டிவியில் நடந்த நடன நிகழ்ச்சியில் அமீர் பாவனி இருவருமே கலந்து கொண்டார்கள். அப்போதே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிவிட்டது. இவர்கள் 2 பேரின் நடனமும் ரசிகர்களை அதிகமாகவே கவர்ந்தது. இதற்கு பிறகுதான் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு இருவருமே சென்றார்கள். இவர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நேயர்களை வற்புறுத்தினார்கள். அந்த அடிப்படையில் இருவருமே திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தனர். அப்போது ஒரு சிக்கல் கிளம்பியது. பாவனி கிறிஸ்தவர், அமீர் ஒரு இஸ்லாமியர். இதனால் 2 குடும்பத்தினரும் சம்மதிக்கவில்லை. நான் கிறிஸ்தவ மதத்துக்கு மாற வேண்டுமா என்று அமீரும், தான் இஸ்லாமிய மதத்துக்கு மாற வேண்டுமா என்று பாவனியும் ஒருவரை ஒருவர் கலந்து பேசினார்கள். எப்போதுமே மத விஷயம் யாரையும் திருப்திப்படுத்தாது. ஆனால் அமீர் பாவனியிடம் நீ கிறிஸ்தவ பெண்ணாகவே இருந்து கொள் என்றார். உடனே பாவனியும் நீயும் இஸ்லாமியனாகவே வாழு என்று சொல்லிவிட்டார். சமீபத்தில் கிறிஸ்துமஸ், ரம்ஜான் என 2 விழாவையும் இருவருமே சேர்ந்து சிறப்பாக கொண்டாடினார்கள். அதாவது அவரவர் மதத்திலேயே தொடர்ந்து வாழ்வது என முடிவானது. எனினும் இந்த திருமணம் சட்டப்படி செல்லுமா, எந்த மதத்தில் சென்று பதிவு செய்து கொள்வார்கள் என்று தெரியவில்லை என தெரிவித்துள்ளார். முன்னதாக கடந்த பிப்ரவரி மாதம் பாவனி ஒரு பிரபல பத்திரிகைக்கு பேட்டி ஒன்றை தந்திருந்தார். அதில் நாங்கள் 2 பேரும் பொங்கல் கொண்டாடுகிறோம். அமீர் நோன்பு வைக்கும் போது அவருக்கு உதவியாக இருக்கிறேன். அவரை தொந்தரவு செய்வதில்லை. ரமலான் பண்டிகையையும் சேர்ந்தே கொண்டாடுகிறோம். இதுவரை அமீர் என்னை மதமாற்றம் செய்ய கட்டாயப்படுத்தியதில்லை. அவர் என்னை காதலிக்கிறார், மதத்தை கிடையாது. அமீர் மாதிரி ஒரு அற்புதமான மனிதரை நான் பார்த்ததில்லை. என் வாழ்வில் கிடைத்த கிஃப்டாக பார்க்கிறேன் என்று தெரிவித்திருந்தது நினைவு கூறத்தக்கது. தொடர்ந்து பைல்வான் ரங்கநாதன் பேசும்போது இந்த திருமணம் நிச்சயம் செல்லாது. அமீர் கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்து ஞானஸ்தானம் பெற வேண்டும். பிறகு 15 நாட்கள் கழித்து கிறிஸ்தவ முறைப்படி சர்ச்சில் திருமணம் செய்யலாம். அல்லது பாவனி இஸ்லாமியராக மாற வேண்டும். தர்காவில் ரிஜிஸ்டர் செய்ய வேண்டும். பிறகு 15 நாட்கள் கழித்து இஸ்லாமிய முறைப்படி திருமணம் செய்ய வேண்டும். இஸ்லாமிய முறைப்படி திருமணம் செய்தால் இந்த திருமணம் செல்லும். ஆனால் தன்னை இஸ்லாமியராக மாறச் செல்லக்கூடாது என ஏற்கனவே பாவனி அமீரிடம் சொல்லியுள்ளார். அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு இந்த கல்யாணம் எந்த ரூட்டில் செல்கிறது என்று தெரியவில்லை என பைல்வான் ரங்கநாதன் தெரிவித்துள்ளார்.